தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும் படத்துடைய கதை. தமிழ் செல்வன் ஹீரோ அவர் தான் அஜய். அவர் வந்து படிப்பு ஏறாத, சரியான வேலை கிடைக்காத ஒரு சராசரி இளைஞன். அவர் வந்து சென்னைக்கு தன்னுடைய அக்கா வீடு வந்து தங்குறாரு, வேலை தேடலாம் அப்படின்ட்டு. கொரியர் பாயாக போகும்போது டக்குன்னு ஹீரோயினை பார்த்த உடனே லவ் பண்ணிடுறாரு. ஸோ இனிமேல் நம்ம கொரியர் பாயாக இருந்தால் அவங்க டெய்லி மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொரியர் பாயாக கண்டினியூ பண்ணிடுறாரு. ஸோ மீன்வேல் அவர்கிட்ட ஒரு மர்மமான கொரியர் ஒன்று வந்து சிக்கிது. அதை தேடி ஒரு மர்மமான கும்பல் அவர் வந்து துரத்திக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு என்ன இருக்கு கொரியரில் சொல்லக்கூடாது. டோன்ட் டெல் ஸ்டோரின்னு கமெண்ட்ல சொல்கிறாங்க. டோன்ட் டெல் ஸ்டோரி நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாதீங்க. ஸோ அது என்ன கொரியர், ஏன் வந்து அவங்கள வந்து ஜெய்யை வந்து பயங்கரமாக துரத்துறாங்க அவங்களாம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஆள் தானா. எனக்கு ஒரு பிரச்சனை, ஆனால் அது என்ன தேடி வரல, நான் அதை தேடி போனேன். ஜெய் இந்த படம் தான் ஒரு நல்ல ஹீரோ மெட்டீரியல் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா காமெடி பண்ணுறாரு. ஸோ எல்லாத்தையும் அவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் யாமி கௌதம் அவங்க வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்க. அதை தாண்டி அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ அந்த வேலையை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. விடிவி கணேஷ் சந்தானத்துடைய காமெடி அங்கங்கே நல்லா இருக்குது. நாசருக்கு ஒரு சின்ன ரோல் தான், ஒரு புரட்சி போராளியோடைய ரோல். அவர் அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போயிருக்காரு. படத்தில் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க, நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. முக்கியமாக எல்லாருமே சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிருக்காங்க. நான் பண்ற ரிசர்ச் ஒரு புதிய திருப்புமுனை, நாளைய மருத்துவத்தையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி. சத்யா பொன்மாரோடைய சினிமாகிராஃபி ரொம்ப சிறப்பாக இருக்குது. முக்கியமாக படத்தில் சில ஹை ஸ்பீட் ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. கார்த்திக்கோட இசையில் ஒரு காதல் மாண்டேஜ் பாடலை தவிர மற்ற பாடல்கள் எல்லாமே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இருக்குது. பிரவீன் ஆண்டனி படத்தோட எடிட்டர், அவரோட எடிட்டிங்கில் கொஞ்சம் படம் பரபரப்பாக நகர்ந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சேசிங் காட்சிகள் நிறைய ஜம்ப் இருக்குது. கண்டினியூட்டியாக கரெக்டாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணல, கொஞ்சம் பார்த்துருக்கலாம். முக்கியமாக படத்தில் ஒரு பப் சாங் இருக்குது, அதை கண்ணை மூடிட்டு தூக்கிருக்கலாம். முதல்ல எக்மோர்ல நான் காலை வச்சப்போ சாணி மிரிச்சிட்டியா? படத்தோட அடிப்படை களம் பிரீமியம் ரஷ் அப்படின்ற ஹாலிவுட் படத்துலேருந்து உருவிருந்தாலும் அதை சுற்றி கோலிவுட்டுக்கான ஸ்க்ரீன் பிளேவை இயக்குனர் பிரேம் சாய் பண்ணியிருக்காரு. ஜெய் முன்னாடி செஞ்ச வேலை எப்படி அவருக்கு ஒரு ஆபத்தான கட்டத்தில் கரெக்டாக யூஸ் ஆகுது. ஹீரோயினை மீட் பண்ணுற அவருக்கு என்ன மாதிரி ஐடியாலாம் பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்சம் ஜம்ப் இருந்தாலும் அந்த சேசிங்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயக்குனருடைய அந்த ஸ்மார்ட்னஸ் நல்லா தெரியுது. பட் படத்தில் ஹீரோவுக்கு ஒரு பெரிய த்ரெட் எதுவும் இல்லை. படமும் ஒரு ப்ரெடிக்டபிள் ஃப்ளோவில் தான் போகுது. ஏற்கனவே அந்த பொண்ணு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உன் லவ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னா அவள் சட்டை பண்ணுற மாதிரி எதனா பண்ணு. பிரீமியம் ரஷ் படத்தில் படம் ஆரம்பித்தா 10வது நிமிஷமே கதைக்கு போயிடுவாங்க. அங்கேயிருந்து படம் செம்ம விறுவிறுப்பாக கொண்டு போய் கிளைமேக்ஸில் கொஞ்சம் சொதப்பிருப்பாங்க. இந்த படத்தில் படம் ஆரம்பித்து அந்த களத்தை செட் பண்ணுற வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது. பட் இன்டர்வலுக்கு மேலே படம் கொஞ்சம் அந்த ஸ்பீடு கொஞ்சம் அப்படியே கம்மியாயிடுது. படத்தில் வந்து அந்த இல்லீகல் விஷயங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம், அதை வந்து ஹீரோவோட கனெக்ட் பண்ண விதம், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஹீரோவுக்கான அந்த எமோஷனல் கனெக்ட், அந்த இஷ்யூ கூட அவருக்கு இருக்க எமோஷனல் கனெக்ட் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த கொரியரில் என்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு கடைசியில் ரிவீல் பண்ணியிருந்தா இன்னும் கூட மேபி கொஞ்சம் படம் வந்து பரபரப்பாக போயிருக்கலாம். என்ன நடக்குதுங்க? மொத்தத்தில் லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வர முயற்சி பண்ணியிருக்கிற படம் தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும். அவ்வளோ மோசமாக இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் நீங்கள் இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக ஹாலிவுட்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி காப்பி அடிச்சு படம் எடுக்கிறதெல்லாம் பெரிய தப்பு கிடையாது. என்னன்னா முக்கியமாக அந்த படத்துக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துனோம். நாங்கள் இங்கே தான் காப்பி அடித்தோம், இதுதான் எங்கள் சோர்ஸ், திஸ் இஸ் தி இன்ஸ்பிரேஷன், இன்ஸ்பயர்டு பை அப்படின்னு போட்டுனோம். அது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம், அதை போடவே மாட்டாங்க. ரீமேக் மாதிரி ஃப்ரீ மேக் இஷ்டத்துக்கு அவங்க வந்து ஜாலியாக எடுத்துட்டு எங்களோட படைப்பு தான் இது அப்படின்ட்டுவாங்க. கையும் களவுமா மாற்ற வரைக்கும் கூட ஒத்துக்க மாட்டாங்க. சில பேர் மாட்டின அப்புறம் கூட ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் படம் நாங்கள் வந்து ஒரிஜினலாக எடுத்தோம் அப்படின்ட்டு. ஒரு பிரபலமான இயக்குனர் இருக்கார் தமிழில், அவர் வந்து ஒரு பிரபலமான படம் எடுத்தார், அந்த படம் ஓடல. ஸோ அது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோடைய காப்பி. ஆனால் அந்த இங்கிலீஷ் படம் வந்து ஆக்சுவலாக ஒரு புக்கோடைய அடாப்டேஷன், அதுலேருந்து அடாப்ட் பண்ணி தான் அந்த இங்கிலீஷ் படத்தை எடுத்திருந்தாங்க. அதை காப்பி அடிச்சு இவர் வந்து இங்கே தமிழில் படம் எடுத்தார். ஸோ அவர்கிட்ட படம் ரிலீஸ் ஆகுது ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் போய் கேட்குறேன், நீங்கள் அந்த படத்தை காப்பி தானே எடுத்தீங்க, படத்தோட ட்ரெயிலர்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது, உண்மையை சொல்லுங்க. இல்லை நான் வந்து அந்த படத்தெல்லாம் பார்த்து காப்பி அடிக்கல, புக்கு தான் அப்படின்னாரு. பூவை பூவுன்னு சொல்லலாம், குயிப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம்.